கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்தில் கேளுங்கள். இந்த வருஷத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே சிலுவை தியானம் தினம்தோறும் அதிகாலைகளிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். லெந்து காலத்திலே உபவாச நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை இரவும் பகலுமாக ஆலயத்து போயிட்டு கர்த்தர் உங்களையும் ஒரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். சில தேசத்திலே போக முடியாத சூழ்நிலை, ஆனாலும் உபவாச நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறீங்க. உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று வேதத்தின்படி உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரும். குருத்தோலை ஞாயிறு இன்று அதிகாலைகளிலே தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆலயத்தில் போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இந்த இரவு நேரத்திலே ஒரு வேத பகுதி நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம் 10 முதல் 17 ஆகிய வசனங்களிலே இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசிரியரும் வேதபாரரும் கண்டு கோபமடைந்து, ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்திலே இந்த வேத பகுதி நம்ம தியானிக்க போகிறோம். 10ஆம் வசனம் முதல் 17ஆம் ஆகிய வசனங்களுக்குள்ள இந்த செய்தி அடங்கப்பட்டிருக்கு. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இவர் யார் என்று விசாரித்தார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார், இவர் யார் என்று விசாரித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இவர் யார் என்று நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு கேள்வி வேணும். நம்ம வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும், என் கண் ஒரு தெளிவடையணும், என் வாழ்க்கை ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரணும். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ நம்ம எல்லாரும் என்ன சொல்லணும்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. நம்மளை மீட்டு எடுக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவருடைய சமூகத்துல நம்ம வரும்போது நமக்கு மீட்பு, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். இன்று எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க. ஓசன்னா என்ற சொல்லுக்கு கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று பொருள் அடக்கம். இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்கிறீர்களோ, கர்த்தாவே எங்களை ரட்சியும், கர்த்தாவே எங்களை ரட்சியும், கர்த்தாவே எங்களை ரட்சியும், கர்த்தாவே எங்களை ரட்சியும். நம்ம குடும்பத்துக்கு முதலாவது என்ன வேணும்? நம்ம குடும்பத்துக்கு ரட்சிப்பு வேணும். அது ஒரு மனுஷன் தர முடியாது. நம்ம எந்த உலகத்துக்குள்ள போய் எந்த மனுஷன் நின்னாலும் சரி, எந்த ஒரு மனுஷனும் தர முடியாது. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்பதன் பொருள் என்ன? கர்த்தாவே எங்களை ரட்சியும், கர்த்தாவே எங்களை ரட்சியும். அப்ப இந்த இரவு நேரத்திலே நம்ம என்ன சொல்ல போகிறோம்? கர்த்தாவே எங்களை ரட்சியும். நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும்? ரட்சிப்பு வேணும். இயேசு எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு. இப்போ நான் 2015 கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் 11 வயசுல வேலைக்கு போனேன். கையில பைபிள் எடுத்து வாசித்தா எனக்கு புரியாது. எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஒவ்வொரு வசனமா வாசித்துட்டே வரேன். பழைய ஏற்பாடு வாசிப்பேன், புதிய ஏற்பாடு வாசிப்பேன். எந்தெந்த வேத பகுதி நான் திருப்புறேனோ அது எல்லாவற்றையும் மெதுவாக அப்படி வாசித்து கொண்டிருப்பேன். அதில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா,
ஒரு 50-55 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு. அந்த கடன்ல இருக்கும்போது கர்த்தரை முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு தேட ஆரம்பிச்சேன். நான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டிருந்ததுனால கடையில இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் விடுதலையாக்கப்படணும் அப்படின்னா கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடுறவங்களுக்கு தான் விடுதலை. இந்த கடைசி காலத்துல கையில செல்போன் எடுத்து பல மணி நேரம் மூழ்கி போய் கிடக்குறாங்க. அது நமக்கு விடுதலை தராது. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ நல்லா தெளிவா கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு விடுதலை கர்த்தர் மட்டும்தான். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தாவே எங்களை ரட்சியும், கர்த்தாவே எங்களை ரட்சியும். அவர் யார்? இவர் யார்? இயேசு கிறிஸ்து உலக ரட்சகராக வெளிப்பட்டார், மேசியாக வெளிப்பட்டார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா வெளிப்பட்டார். இஸ்ரவேலின் மேசியா, மேசியா ராஜாவாக தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இந்த இரவு நேரத்திலே நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும். அதுதான் நமக்கு எப்போதுமே மைய கருத்து. நைட் நேரத்தில் நம்ம எந்த செய்தி பேசினாலும் சரி, நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடந்து கொண்டே இருக்கும். இப்ப என் வாழ்க்கையில் உள்ள அதிசயம்லாம் நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதனால நான் இப்ப சொல்ல மாட்டேன். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார், இவர் யார் என்று விசாரித்தார்கள். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறேன். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு, இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து, இப்ப நீங்க இருக்கிற பகுதியிலே ஆலயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரும்போது முதல்ல யார பார்க்கிறாரு? வாசல்ல யார் இருக்கிறாங்க, வெளியில யார் இருக்கிறாங்க, தர்மம் எடுக்கிறவங்க எல்லாரும் இயேசு பார்த்துருவாரு. ஆலயத்துக்குள்ள வரும்போது மேய்ப்பனையும் பார்த்துருவாரு, விசுவாசிகளையும் பார்த்துருவாரு, பரிசுத்தவான்களையும் பார்த்துருவாரு, நீதிமானையும் பார்த்துருவாரு. இயேசு தேவாலயத்துக்குள் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு செய்தி இருக்கு. ஆலயத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, விற்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது, கொள்ளுகிற காரியங்கள் இருக்கக்கூடாது, யாவரையும் வெளியே துரத்தி. இப்ப நாங்க திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். எங்களுக்கு அநேக காரியங்கள் கர்த்தருடைய கிருபையினால தெரியும். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும், ஆலயத்தில் விற்கிறவர்களும், ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவரும் ஆகிய. இப்ப இரவு நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்கலாம். ஆலயத்துக்குள்ள எதுக்கு போறோம்? தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும், தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கணும், தேவனை தொழுது கொள்ள போறோம். இப்போ இன்னைக்கு இரவு நேரத்திலே நம்முடைய சிந்தனைக்காக சில காரியங்களை நம்ம யோசிக்கணும். பலிபீடத்தில் இருக்கிறவங்களும் செல்போன் வச்சிருக்கிறாங்க, மேய்ப்பனும் செல்போன் வச்சிருக்கிறாங்க, விசுவாசியும் செல்போன் வச்சிருக்காங்க. ஆனா பலிபீடத்தில் நின்று செய்தி பேசும்போது செல்போனை கையை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல அப்படியே லைட்டா அதிலே தான் செய்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப அப்படி கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த செல்போன்ல நன்மை இருக்கு, தீமை இருக்கு. பலிபீடத்துல நிற்கும் போது ஒரு 10 வசனம், ஒரு 20 வசனம், ஒரு மனப்படமா பேசணும். அப்படி இல்லைன்னா கையில பைபிள் எடுத்து பேசணும். நம்ம எந்தெந்த சர்ச்சுக்கு போறோமோ அந்த ஆலயத்துக்குள்ளே தேவனுடைய நாமத்தை எப்படிலாம் மகிமைப்படுத்தணும், எப்படிலாம் மகிமைப்படுத்தலாம். ஆலயத்துக்குள்ள இருக்கும்போது சில விசுவாசிகள், சில மூப்பர்கள், கொயர்ல உள்ள பையன், கொயர்ல உள்ளவங்க சர்ச்சுக்குள்ள செல்போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. சர்ச்சு சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு, ஆலயம் நடந்துட்டு இருக்கு, ஆலயத்துக்குள்ளே துணிகரமா செல்போன் பார்த்துட்டு இருக்கிறாங்க.
நான் இன்னைக்குள்ள செய்தியை சொல்றேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள செய்தியை சொல்றேன். ஆலயத்துக்குள்ளே, அது வாலிப பிள்ளையா இருக்கலாம், வாலிப பையனா இருக்கலாம், முதியோரா இருக்கலாம், சபையினுடைய மூப்பரா இருக்கலாம், கொயரில் உள்ள பையனா இருக்கலாம், போதிக்கிறவர்களா இருக்கலாம். ஆலயத்துக்குள்ளே இருக்கும்போது வாட்ஸ்அப் பார்க்கறது, ஆலயத்தில் இருக்கும்போது ஃபோனில் போய் யூடியூப் பார்க்கறது, இதெல்லாம் நடக்கு. நான் என் கண்ணால் பார்த்துட்ருக்கேன். ஆலயத்துக்குள்ளே இருக்கும்போது சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. சர்வீஸ் ரன்னிங்கில் இருக்கும்போது, சர்ச்சு நடந்துட்டு இருக்கும்போது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் கோபப்படுவாரா, கோபப்படாமல் இருப்பாரா? நம்ம அப்படி யோசித்து பார்க்கலாம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவருமாகிய யாவரையும் வெளியே துரத்தி. அப்ப இயேசு ஏன் சில ஜனங்கள் வெளியில துரத்துறாரு? ஏன் வெளியில துரத்துறாரு? காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து. அப்ப ஆலயத்துக்குள்ளே சில காரியங்கள் இருக்குமானால் தேவனுக்கு கோபம் வரும். என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள். ஆலயத்துக்குள்ளே தேவனுக்கு மகிமை செலுத்துறதுக்கு மட்டும்தான் நம்ம ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஒரு சர்ச்சை போய் நான் பார்க்க போயிருந்தேன். சர்ச்சு கட்டிட்டு இருந்தாங்க. அந்த சர்ச்சுக்குள்ள டைல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டைல்ஸ் போடுறவங்கலாம் சர்ச்சுக்குள்ளேயே சிகரெட்டு, பிடி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆலயத்தை குறித்து பயம் இல்லை. இதான் கடைசி காலம். ஆலயத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்களும் மாத்திரமல்ல, ஆலயத்துக்குள்ளே யாரெல்லாம் போறாங்களோ கர்த்தரை குறித்து இந்த பயம் இருக்கணும். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்கிறவருமாகிய யாவரையும் வெளியே துரத்தி அப்படின்னா அது ஒரு மோசமான நிலைமை. ஆலயத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனமா இருக்கணும்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. இப்போ நான் சர்ச்சுக்குள்ள போறேன், என் பிள்ளை வந்திருக்கு, என் பையன் வந்திருக்கான், என் மகன் வந்திருக்கா, என்னை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளை பார்க்கணும். இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள போய் எதை பார்க்கிறோம்? யாரை பார்க்க போறோம்? தேவன் நம்ம இதயத்தை பார்ப்பாரு. நம்ம இதயத்தை பார்க்கும்போது எல்லாமே அவருக்கு தெரியும். சர்ச்சுக்குள்ள வந்து பேசி சிரிக்கிறது, சர்ச்சுக்குள்ள வந்து வீட்டு கதையை பேசுறது, குடும்ப கதையை பேசுறது, சர்ச்சுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் உட்காந்து கதை பேசுறது. சர்ச்சுக்கு வரதே 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல துணிகரம், துன்மார்க்கமான பேச்சு எங்க வச்சு? சர்ச்சுக்குள்ள வச்சு. சர்ச்சுக்குள்ள கொயர்ல இருக்க பையன் செல்போன் தான் கையில வச்சிருக்கான். அவனும் கையில அதை வச்சு தான் பார்த்துட்டு இருக்கான். பாட்டு போக்கு இல்லை. வருத்தமான காரியம். ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்கிறவருமாகிய யாவரும் வெளியே துரத்தி. தேவனுக்கு பிரியமில்லாமல் யாரெல்லாம் ஆலயத்துக்குள்ள இருக்கிறாங்களோ அவர்களை வெளியே துரத்தி. அந்த ஒரு வேடை மட்டும் நம்ம யோசித்து பார்க்கலாம். ஆலயத்துக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாமல் யார் இருந்தாலும் சரி, அதுல நம்ம இவங்க அவங்கெல்லாம் கான்செப்டே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி வெளியே துரத்தி அப்படின்னா அவனோட நிலைமை கேடான நிலைமையா இருக்கும். அவ்வளவு ஆபத்தா இருக்கும். இயேசு தேவ ஆலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்கிறவருமாகிய யாவரையும், யாரா இருந்தாலும் சரி. இந்த இரவு நேரத்து அந்த செய்தி கேட்கும்போது ஒரு பயம் இருக்கணும். இன்னைக்கு ஆலயத்தை குறித்து ஒரு பயமே இல்லை, துணிகரம். ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்கிறவருமாகிய யாவரையும் வெளியே துரத்தினதுக்கு அப்புறம் தரித்திரம், பஞ்சம், சாபம், வியாதி, ரோகம் தான் இருக்கும். ஒரு குடும்பத்திலே ஆலயத்துக்குள்ள இருக்கும்போது அந்த பக்தி வைராக்கியம் இருக்கணும். இன்னைக்கு அது காணும். காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து.
கர்த்தர் வந்தால் அந்த இடம் எப்படி இருக்கும்? என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது, உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாரு. என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, உங்களுக்கு தெரியாதா? இதுவரையும் தெரியாமையா இருக்கீங்க? தேவாலயத்துல யார் இருப்பா? தேவன் இருப்பாரு. அந்த தேவாலயத்துக்குள்ள இருக்கும் போதே பக்தி வைராக்கியமும் இல்ல, கர்த்தரை குறித்த ஒரு பயமும் இல்ல, துணிகரம் துன்மார்க்கம், இஷ்டம் போல செல்போன் பார்த்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு சர்ச்சுக்குள்ள, அப்படிப்பட்ட ஜனங்களை வெளியே துரத்தியாச்சு அப்படின்னாலே அவங்களோட வாழ்க்கை அதுக்கப்புறம் நிம்மதியெல்லாம் இருக்காது, சமாதானம்லாம் இருக்காது, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இருக்காது, தேவனுடைய தண்டனைக்குள்ள போயிருவாங்க. நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள். ஆலயத்துக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா, கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது ஆலயத்துக்குள்ள யார் வந்தா அப்படின்னா, குருடர் வராங்க. ஏன்னா இயேசு தேவாலயத்துக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு உடனே குருடர் சப்பானிகள் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நீங்க போற சர்ச்சில் இயேசு இருந்தால் அந்த சர்ச்சுக்குள்ள யார் வருவா தெரியுமா? குருடர் வருவாங்களாம், சப்பானிகள் வராங்களாம். ஒரு சர்ச்சுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தால் இந்த சர்ச்சுக்குள்ள யார் வருவா? இயேசு வருவார். ஒரு சர்ச்சுக்குள்ள இயேசு இருப்பாரானால் அந்த இடத்துல யார் வருவா? குருடரும் சப்பானிகளும். இயேசுவை பார்க்க வராங்க. இயேசுவை பார்க்க வந்த உடனே அடுத்த செகண்ட் அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்ப இயேசுவை தேடி ஆலயத்துக்குள்ள யார் வாராங்களோ, இயேசுவை தேடி ஆலயத்துக்குள்ளே எந்த சூழ்நிலையிலே ஆலயத்துக்குள்ள வாராங்களோ, சொஸ்தமாக்கினார். அப்ப நம்ம ஆலயத்துக்குள்ள போனா நமக்கு என்ன கிடைக்கி? குணமாக்கப்படுறோம், சொஸ்தமாக்கப்படுகிறோம். குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து. இப்ப யாரு கோபப்பட்டா? பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும். அவங்களுக்கு ஏன் கோபம் வருது? அவங்க இயேசுவை நேசிக்கலை. பிரதான ஆசாரியர் என்று எழுதப்பட்டிருக்கு, வேத பாரகர். அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரே என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த இரவு நேரத்திலே நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, யாரெல்லாம் தேவ ஆலயத்தில் இயேசுவை தேடி போறார்களோ அவர்களுக்கு சொஸ்தமாக்கினார். அவங்களுடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும். இல்லை, நான் ஆலயத்துல போய் நான் விற்பேன், நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன் சொல்லி சொன்னால் வெளியே துரத்தி அந்த ஒரு வேடை மறந்துடக்கூடாது. ஒரு சின்ன ஜெபம் முடிக்க போறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிடுங்க. இந்த மாசத்துல கடைசியில் வந்திருக்கோம்ப்பா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போனோமோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. தேசத்துக்குள்ளே அப்பா சமாதானத்தை கட்டிடுங்க. எந்த தேசத்துக்குள்ள யுத்தம் நடக்கும் அந்த இடத்துக்குள்ளே கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும்ப்பா. அந்த தேசத்துக்குள்ளே கர்த்தர் இறங்குவாங்க, சமாதானத்தை கட்டிடுங்க. ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டலில் எந்த இடத்துக்குள்ள இருக்காங்களோ கர்த்தருடைய கரம் தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனத்தை நீக்கி சுகமாக்கித்தாங்க. இரவணத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எல்லா வீட்டுக்குள்ளும் சமாதானத்தை கட்டிடுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. அப்ரோஜனமான ஊழியக்காரன்ப்பா.
கற்பதனிக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாலும் கத்தர் மனம் வருங்க. மாசமா இருக்காங்க கத்தர் ஆசிரியங்க. டெலிவரி போகிறாங்க கத்தர் கூட இருங்க. படிக்கிற பிள்ளைகள், எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் கத்தருடைய கரம் கூட இருக்கட்டும். திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. கடன் பிரச்சனை கஷ்டப்படும், கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா குடும்பமும் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கும். கத்தருடைய வருகையில நாங்கள் காணப்படணும், நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். அப்படிப்பட்ட கிருபையை தாங்க கத்தர் பொறுப்படுத்துவாங்க. நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, நைட் ஷிஃப்ட்டில் வேலைக்கு இருக்காங்க, எல்லாரையும் கத்தர் பொறுப்படுத்துவாங்க. உங்கள் நாம மட்டுமே விடட்டும். துதிகன மகிமெல்லாம் மும்முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.